எப்படிடா இருக்கீங்க? அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஜேக்கோட எஃப்எஃப் அன்லெஸ்ல தான்டா பார்க்க போகிறோம். சாரிடா வீடியோஸ் போகாததுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலர்ஸாக வீடியோ வரும். அண்ட் ஐ எம் ரியலி சாரி. இன்னும் எவ்வளோ தான் எனக்கு சாரி கேட்கணுன்னு தெரியல. ஆனால் பட் இது போதாதான்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட இன்னும் சாரி கேட்கணும் போல இருக்குது. 2 days வீடியோஸே போடல. ஐ வெரி சாரிடா ஓகே. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா அப்போ தான்டா நான் போகிற வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். அன்றைக்கி தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா ஜேகே வந்து அவரோட லவ் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். அதுவும் ஸ்ருதி பர்த்டே அன்னைக்கு. ஸோ நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதியோட பர்த்டே ஃபங்க்ஷனை வந்துட்டு மொதல் நாளாக சேஞ்ச் பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட்டே நடந்திருக்கோம். பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துல என்கேஜ்மெண்ட்டே நடந்துடுச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஒன்று தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஜேகே சொல்கிறாரு, பொண்டாட்டி ஐ லவ் யூ டி. குக்கி நீ சொல்ல மாட்டியாடி பொண்டாட்டி? அது குக்கி எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் இருந்தால் எனக்கு என்னடி வந்தது? என் பொண்டாட்டி லவ் யூ சொல்கிறத என் காதால் நான் கேட்கணும்டி. சொல்லுடி என் பொண்டாட்டி. குக்கி சொல்ல போறியா இல்லையா? அப்போ குக்கி என்னடி? ஒரே ஒரு ஐ லவ் யூ தானே கேட்டேன். அதுக்கேண்டி இப்படிலாம் பண்ணுற? குக்கி எல்லோரும் இருக்கோம். எல்லோரும் முன்னாடி எப்படி குக்கி? நானும் தான் எல்லோரும் முன்னாடி ஐ லவ் யூன்னு சொல்கிறேன். யாரும் என்ன ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. யாராலையும் ஒன்றையும் அது கேட்க போகிறது முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ சொல்லுடி பொண்டாட்டி. உன் புருஷன் ஆசையாக கேட்குறேன் தானே, சொல்லுடி. அது குக்கி சொல்ல போறியா இல்லையா? ஐ லவ் யூ குக்கி. ஐயோ என் பொண்டாட்டி வாயிலேருந்து இது கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஐயோ இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சுருக்கணும்டி. எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். குக்கி என்னடி? சரி பொண்டாட்டி, நம்ம இந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்ருதி வந்து அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் நின்றுட்டு, ஹலோ இங்கே என்னோடய பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லை உங்கள் 2 பேர்த்துக்கு என்கேஜ்மெண்ட்டா? என்னோடய பர்த்டே ஃபங்க்ஷனை விட்டுட்டு இங்கே 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு சும்மா விளையாட்டுத்தனமாக கேட்குறா. அப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதியோட பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேஷன்லாம் போகுது. ஸோ கேக்லாம் வெட்டுறாங்க. கேக் வெட்டி ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா அப்பாக்கெலாம் ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேக்கும் ஊட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கும் ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பார்ட்டி நல்லாவே போகுது. ஸோ பார்ட்டிலாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்ட பிறகு உங்களோட ஸ்டெப் மதர் அண்ட் உங்களோட ஸ்டெப் சிஸ்டர் மட்டும் அவங்க உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்களாம் வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களை தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க தானே. அவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு நம்மளாம் வந்துட்டு போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போகலாம் தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஜேகே தான் வேண்டாம், அவங்களே உன்னை மதிக்கலை, எதுக்கு நீ அவங்கள மதிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதனால தான் நீங்கள் இப்படிலாம் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜேகே கூட இருக்கீங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஜிமின் தியா, அதுக்கப்புறம் வந்து சுகா எல்லோரும் இருக்கீங்க. அவங்க 4 பேர் வந்துட்டு ஜேகே நல்லா போட்டு கலாய்க்கிறாங்க. அப்படியே வெடிச்சு எடுத்துடுறாங்க. ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. டே மச்சான், நான் நினச்சேன் நீ என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிட்டு போஸ் பண்ணுவேனே. எந்த பொண்ணுக்கும் முடியாது. நீ ஒய்யன்ட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஒரு பெரிய சாதனைடா மச்சான். டே ஓட்டாதடா. ஐயோ மச்சான் பாரு எப்படிலாம் வைக்கப்படுறானு அப்படின்னு வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு வந்துட்டு
ஆமாண்டா, இவனுக்கு வெக்கப்பட தெரியுன்றதே எனக்கு இப்போதான்டா தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஜேக்கு அவங்க மண்டெல்லாம் ஒன்று போடுறாரு. அப்புறம் எல்லாம் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களைய தியாவை ஜேகே வந்து வீட்டில் கொண்டு விட்டுறாரு. வீட்டுக்கு கொண்டு விட்டுருந்த பிறகு அவர் வீட்டுக்கு ரிட்டன் வர்றாரு. ரிட்டன் வரப்ப அவங்க அப்பா வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவரோட ரூம்குள்ளே போகலான்னு போகிறாரு. அப்புறம் ஜேக்கோட அப்பா, ஜேகே நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு ஜேக்கும் அப்படியே நின்று டேர்ன் பண்ணி பார்க்குறாரு என்னன்ற மாதிரி. ஸோ ஜேக்கோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒய்யனை நீ மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, அவளை லவ் பண்ணக்கூடாது, அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஜேக்கோட அப்பாவுக்கு செம்மக்கம் வருது. நான் உன்னோட அப்பாடா, நான் சொல்கிறத கேளு. இங்கே பாருங்க, இது என்னோட லைஃப். நான் யாரை வேணாலும் லவ் பண்ணுவேன், யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிப்பேன். அது என்னோட இஷ்டம். என்னோட லவ் அண்ட் ஒய்ஃப் எல்லாமே, மை எவ்ரி திங் எல்லாமே ஒய்யன் மட்டும்தான். அப்போ மட்டும்தான் என் ஹார்ட்டில் இருப்பான். நீங்கள் சொல்ல தேவையில்ல யாரை நான் லவ் பண்ணணும், யாரை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு கொஞ்சம் திமிராகவே பதில் சொல்கிறாரு. இன்னுமே ஜேகே அப்பா கோவருது. இங்கே பாரு, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ ஒய்யனை லவ் பண்ணக்கூடாது. எதுக்கு? அவன் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கூட இல்லை. யார் சொன்னா? நான் தான் சொல்கிறேன், அவள் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கூட இல்லை. இங்கே பாருங்க, நானும் அவள் பணத்துக்காகலாம் இன்னும் அவளை லவ் பண்ண கிடையாது. அவள் எனக்கு மட்டும்தான். அவளை என் மனசுலேருந்து என்றைக்குமே தூக்கி எறியவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னோடய பாதி சுத்தம் அவளுக்கும் சேரும். ஸோ அவளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னு இல்லை அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேக்கோட அப்பா ஏதோ சொல்ல வராரு. அதுக்கிட்டே வந்துட்டு ஜேகே அந்த ரூம் போய் டோரில் லாக் பண்ணிக்கிறாரு. ஜேக்கோட அப்பாவுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ அவர் உடனே ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு பேசுகிறாரு. தனியாக வெளியில் போய் பேசுகிறாரு. ஹலோ, இங்கே பாருங்கள், என் பையன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். பையனை லவ் பண்ண வேணாம்னு சொன்னால் அவ்வளோதான் லவ் பண்ணுவேன்றான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அங்கிட்டு உள்ள பர்சன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகணும். யூனாவை நான் ஜேகேக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் ஜேகே இது கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ப்ளீஸ் ஜேகே எப்படியாவது இந்த மேரேஜ் கொடுத்துக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிட்டு வந்து யார் பேசுகிறாங்கன்னா வந்துட்டு உங்களோட ஸ்டெப் மாதர் தான். ஸ்டெப் மாதர் தான் வந்துட்டு ஜேகேவோட அப்பா கிட்ட வந்துட்டு அந்த பார்ட்டி நடக்கிறப்ப மாதிரி ஜேகே வந்து யூனாக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க, யூனா வந்துட்டு ஜேகே மேலே லவ் பண்ணுறாங்க, உங்கள் பேரில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே இல்லை, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து யூனா பேரில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ஜேக்கோட அப்பாவே பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேக்கோட அப்பாவுக்கு வந்துட்டு யூனாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யூனா கூட தான் எப்போவுமே இருப்பார். உங்கள் கூட அவ்வளோவா இருக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா கூடயே தான் வந்து இருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் வந்து யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக அட்டாச் ஆகவே மாட்டீங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஜேக்கோட அப்பாக்கிட்டேயும் நீங்கள் ஜேக்கோட அப்பாக்கிட்ட அவ்வளோவா பேசுனதில்லை. ஏன்னா வந்துட்டு ஜேக்கோட அப்பா இப்போ தான் வந்து பார்க்குறீங்க. இப்போ தான் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் இவர் தான் ஜேக்கோட அப்பான்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்படி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு யூனாவை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு தான் அவங்களோட பிளானு. அப்படியே யூனாவையும் மேரேஜ் ஜேகேக்கு பண்ணி வச்சுட்டா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அவங்களுக்கே வந்து சேரும்ல, அதுதான் அவங்களோட பிளான். ஸோ அப்படியே ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் கால்லாம் கட் பண்ணிவிட்டு ஓகே நான் எப்படியாவது அவனை ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து மார்னிங் ஆகுது. மார்னிங் நீங்கள் நல்லா ஹாப்பி ஃபேஸோட எப்போதும் போல் ஹாப்பி ஃபேஸ் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு ஜேகே தான் இப்போ உங்களோட ஆளாச்சே.
ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை நின்றுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ஹேர்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னே இது கீழேருந்து ஒரு ஹார்ன் சத்தம் கேட்குது. ஜேகே தான். ஸோ நீங்கள் வேக வேகமாக தியாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. ஜேகே வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஹாப்பியாக சிரித்து மூஞ்சோட அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காடுறீங்க. அப்புறம் தியா வந்துட்டு பேக் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறா. அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்தோடனே ஜேகே வந்து உங்களை ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இந்த தியாவும் நோட் பண்ணுறா. ஜேகே நீ நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஜேகே வந்துட்டு ஏய் வாய் மூடி, இப்போது நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு தான் வச்சுக்கோயேன், உன்னை இங்கேயே இறக்கி விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே தியா உடனே டேய் உன் கூட இத்தனை வருஷமாக இருக்கண்டா, என்ன போய் கீழே இறக்கி விட சொல்லிட்ட பத்தியா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜேகே. இந்த பால்டி ரொம்ப ஓவரெல்லாம் ஆக்ட் பண்ணாத, மூடிட்டு உட்காரு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு செம்ம பல்பாக போயிடுது. ஸோ தியா வந்து அப்படியே வந்துட்டு அமைதியாக வந்துட்டு அவள் ஃபோன் வந்து யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா நல்லா ஹாப்பி ஃபேஸோட. நீங்களும் இந்த தடவை நோட் பண்ணுறீங்க, வேணா நான் எப்போவுமே ஹாப்பியாக வந்து யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அம்மா அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜ்க்கு வந்துடுறீங்க. காலேஜ் வந்த பிறகு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு அங்கே யூனா இருக்கா. யூனா வந்துட்டு அங்கே காலேஜில் இருக்கா. அதுவும் ஜேகேவோட காலேஜ், நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க காலேஜில் இருக்கா. உங்களுக்கு ஜேகேக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஷாக்கோட பார்த்துட்டு நீங்களும் ஜேகேவை மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. அப்போ தான் வந்து தியா வந்துட்டு அப்படியே வரா. அவ்வளோ யூனாவை பற்றி செம்ம ஷாக் ஆகினா, இவனோட இங்கே பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜேகே வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் யூனா வந்துட்டு ஜேகே வந்து பிளாக் பண்ணிடுறாரு. யூனா வந்துட்டு ஜேகே வந்து உங்கள் கை ஹோல்ட் பண்ணியிருக்காருல, ஸோ அந்த ஹேண்ட் வந்து அப்படியே பார்க்குறா. அவளுக்கு செம்மையாக கோவம் வருது. ஜேகே அப்படின்னு கூப்பிட்றா. ஜேகே அவளை தள்ளி விட்டுட்டு உங்களை மட்டும் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவர் வந்து யூனா பார்த்த செம்ம கடுப்பில் வந்துட்டு உங்களை அப்படியே அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரா. அதுக்கு ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வேகமாக அவர் இழுக்கிற இடத்துக்கு ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருப்பீங்க. ஸோ வேகமாக ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படியே கால் வந்து ஸ்லிப் ஆகிடுது. உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடணும்னா அம்மா அப்படியே ஜேகே டேர்ன் பண்ணி பார்க்கப்போ நீங்கள் வந்துட்டு கீழே வந்து அம்மான்னு கத்திருப்பீங்க. அப்போ தான் ஜேகேவே ரியலைஸ் பண்ணுறாரு. ரொம்ப கோவமாக வேகமாக இழுத்துட்டு போனாங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக உங்ககிட்ட வராரு. என்னடி ஆச்சு அப்படின்னு அவங்க கால்லாம் வந்து டச் பண்ணி பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்குற யூனாக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனால் இருந்தாலும் எதுவுமே வெளியில் கட்டிக்காமல் அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகே நீ எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறா. வருதே பாருங்கள் ஜேகே கோவம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இன்னும் ஜேகே வந்து உங்களை தூக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, ஏஞ்சி நிற்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்களும் ஏஞ்சிக்கிறீங்க, ஆனால் தப்புன்னு விழுந்துடுறீங்க. ஜேகே உங்களை அப்படியே வந்துட்டு லிஃப்ட் பண்ணிகிட்டே போயிடுறாரு. இதெல்லாம் பார்க்குற யூனாக்கு ஐயோ விஷயம் அப்படியே கொண்டுடக்கூடாதா அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி வந்துட்டு அந்த காலேஜில் வந்துட்டு ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, சின்ன கிளினிக்கா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் இருக்கும். அங்கே தேவையான மருந்து மெடிசன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போன பிறகு அவர் வந்து உங்களுக்கு கால் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் இதெல்லாம் பண்ணி விடுறாரு. பண்ணி விட்டுட்ட பிறகு அவர் திரும்பி உங்களை லிஃப்ட் பண்ணி கிளாஸ் கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் உங்கள் கிளாஸில் உட்காந்து லெசன்ஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க. ஜேகே வந்துட்டு ஒரு லன்ச் டைம் அப்போ உங்கள் கிளாஸ்க்கு வராரு. நீங்கள் அப்படியே எழுந்து நடக்கலான்னு வரீங்க. ஜேகே வந்துட்டு ஏய் நில்றி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம பயமாக இருக்குது. திடீர்னு யாரா வந்தா அப்படின்னு இருக்குது. டக்குன்னு வந்து உட்காந்துடுறீங்க. அப்புறம் ஜேகே வந்துட்டு
இங்கே பாரு, நான் அவனை தூக்குறேன், தேவையில்லாமல் இருந்துச்செல்லாம் வர தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு ஆமான்ற மாதிரி சரின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அப்புறம் அவர் திரும்பி உங்களை லிஃப்ட் பண்ணி கேன்டீன் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே எல்லாருமே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேக்கு உங்களை லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எம்பாரசிங்காக இருக்குது, கொஞ்சம் ஷையாக இருக்குது. அவர் அப்படியே வந்து உங்கள் அந்த பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஃபுட்லாம் வந்து அவரே ஃபீட் பண்ணி விடுறாரு. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு குக்கி, எனக்கு கால் தான் அடிபட்டிருக்கு, கையில் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு எங்கே அடிபட்டிருந்தாலும் நான் தான் உன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன், புரிஞ்சுதா? உனக்கு எங்கே அடிபட்டிருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவர் பார்த்துட்டு அப்படியே ஒரு லவ் லுக்கோடு பார்க்குறீங்க. அப்புறம் அவர் அப்படியே ஃபுட்டில் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அப்படியே உங்களை திரும்பி லிஃப்ட் பண்ணிவிட்டு இது கிளாஸ்க்கே போகிறாரு. கிளாஸ் போயிட்டு அப்படியே உங்களை விட்டுட்டு அவர் கிளாஸ்க்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜூனா எப்படி இந்த காலேஜ்க்கு வந்திருப்பான்னு. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே ரிலீஃப் டைம் தான். ஸோ ஜேக்கு உட்காந்து இதை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து. அப்புறம் அதில் வி கேட்குறாரு, ஜேகே எதுக்குடா அப்படியே உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லைடா, இந்த ஜூனா எப்பட்றா என் காலேஜுக்குள்ளே வந்தா? மச்சான் எங்களுக்கே தெரியலடா அப்படின்னு வந்து ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜேக்கு வந்துட்டு என் பெர்மிஷன் இல்லாமல் யார் அவளை இந்த காலேஜுக்குள்ளே விட்டா அப்படின்னு வந்து கொஞ்சம் கோமாவே பேசுகிறாரு. இது தியா ஜேகே சாரி இது ஜிமின் ஷுகா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அள்ளி விட்டுருது. ஏன்னா ஜேகே கோவப்பட்டா அந்த இடத்துல ஒரு புயலே வந்துடும் அந்த மாதிரி. ஸோ அவங்களாம் கொஞ்சம் ஜேகே வந்து காம் டவுன் பண்ணுறாங்க. அப்புறம் ஷுகா சொல்கிறாரு, சரிடா மச்சான், நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் கோவலாம் படாதடா, ப்ளீஸ் ஜேகே, நீ கோவலாம் படாத, நாங்கள் அது என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜேகே வந்துட்டு இல்லை அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் ஆன பிறகு ஜேகே வந்துட்டு திரும்பியும் கிளாஸ்க்குள்ள வந்துட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ லிஃப்ட் பண்ணிட்டு போகும்போது ஜின்ஸ் வந்து ஒருத்தர் ஏசிருப்பார்ல, நீங்கள் கூட காம் டவுன் பண்ணுற மாதிரி பேசியிருப்பீங்க தானே, அந்த பையன் வந்து நிற்கிறான். ஜேகே அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி போகிறாரு. அந்த பையன் வந்துட்டு ஜேகே பிளாக் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாக் பண்ணுறான். ஜேகே அவரை பார்த்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் ஒயன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே உடனே அதெல்லாம் பேச முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிடு, ஏற்கனவே சரிகானில் இருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட அடி வாங்கிட்டு கிளம்பிடாத, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பையன் வந்துட்டு ஹலோ, நான் வந்துட்டு ஒயன் கூட தானே பேசணும்னு சொன்னேன், உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறான். ஜேகேக்கு வருதே பாருங்க கோவம். அவள் என் பொண்டாட்டிடா, உன் கூட எதுக்கு அவள் பேசணும், மூடிட்டு கிளம்பிடு, இல்லைனா உன்னை வந்தேன்னு வச்சுக்கோ ஏறி மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் உடனே என்ன பொண்டாட்டியா, எப்போ உங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கான். ஜேகே அப்படியே அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்படியே பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். ஜேகே வந்து உங்களை காரில் வந்துட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு அவங்கள கார்லேருந்து இறங்க வேணாம் சொல்லிட்டு அவர் கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பையன்கிட்ட திரும்பி நின்றுட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த பையன் இல்லை நான் ஒயன் கூட பேசணும், அவங்க இங்கே பாரு ஒயன் கூட பேசுகிறாலாம் வச்சுக்காத, அப்போ என் பொண்டாட்டி, மூடிக்கிட்டு உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு கோமா சொல்லிட்டு அவர் வந்து காரில் ஏற போகிறாரு. அப்புறம் அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் கண்ணாடி சைட் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு உங்கள்
கூட வந்து பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஜேக்கு உடனே அவன் காலர் பிடிச்சி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவனை தள்ளி விட்டுருவாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜேக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பாவமாக பார்க்குறீங்க. அந்த பையனை வந்து அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. ஜேக்கு காருக்குள்ளே ஏறிட்டு செம்ம கோவமாக வந்துட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வராரு. அதோடு இந்த பாட்டை முடிக்கிறேன் நாமி. ஓகே நாமி, பாய்.